ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராண சக்தியை வசப்படுத்தக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுமையாக ஒரு புத்தகம் முழுவதுமாகவே பிராண சக்தியை விளக்கக்கூடிய பயிற்சிகள்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் அதை வசப்படுத்தக்கூடிய நிலையை மட்டும் அங்கே எங்கேயுமே சொல்ல காணும். அதில் பயிற்சி தான் செய்ய சொல்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான ஒரு குருக்கிட்ட போய் நம்ம பயிற்சி எடுத்தாலே, ஒரு யோகியாக இருக்கட்டும், ரிஷியாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், உண்மையான அனுபவம் பெற்ற இறை அனுக்கிரகம் பெற்ற ஒரு குரு இடத்தில் பெறும்போது அது அந்த பயிற்சி நீங்கள் அவங்க தீட்சை வழங்கும் போதே பிராண சக்தியாகப்பட்டது அது உங்களுக்கு வசமாக்கிவிடும். ஆக அதனால்தான் அதில் குறிக்கப்படவில்லை யோக சாஸ்திரத்தில். ஏன்னா அவங்க போய் எடுக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு குருவை நாடி தான் போய் எடுப்பார்கள் என்பது தான் அதோட நீதி. ஏன்னா அது சரியான அனுபவம் பெறாதவர்கள் அந்த சக்தியை உணர்த்துவதற்கோ அனுபவத்தை பெறுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆக அனுபவம் பெற்றவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த சித்தி பெற்றவர்கள் மட்டும்தான் அதை செய்ய முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.